இப்போ நம்ம ரசத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை 1 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 30 நிமிஷம் ஊற விடுங்க. அடுத்தது அந்த நம்ம ரசத்துக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்சியில் அரைச்சாலும் ஓகே தான், இல்லைனா இந்த மாதிரி கல்லில் நல்லா கிரைண்ட் பண்ணாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சீரகம். இதை வந்து நல்லா இடிச்சு நல்லா பவுடர் மாதிரி ஆக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி வந்திருக்கணும். இப்போ இந்த பவுடர் கூட 3 கார்லிக் பல்லு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10லேருந்து 15 போல கருவேப்பிலையில், 3 காஞ்ச மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம செஞ்சு வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் தீய விட்டுறாதீங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து ஸ்லோலே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சிருக்க அந்த புளி தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஊற வச்ச புளியை மறுபடியும் தண்ணியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரசத்துக்கு முக்கியமானதே வந்து அதை வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போ இதே ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கும் போதே 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி, இது நல்லா காரத்துக்காக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்படியே இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நடுவுலையும் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். காய்ச்சல், ஜலதோஷம், வறட்டுருமல் எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பர் மெடிசன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய ரெசிபி அண்ட் டிப்ஸ்க்கு மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.